நன்றி ஐயா சாந்தகுமார் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சி இரங்கல் நிகழ்ச்சியில் நாம் எதிர்பாராத ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசனுடைய மாபெரும் விருது பெற்றவர், திருக்குறளினுடைய தூதுவர் என்று, அது மட்டுமல்லாமல் பல்வேறு விருதுகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பாளர் இங்கே வந்திருக்கிறாங்க. யாருன்னா அன்வர் பாஷா அவர்கள். கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள் அப்படித்தானே? ஆமாம், கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வருகை இந்த நேரத்தில் வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழ் சங்கம் சார்பாக இது பண்ணோம். அடுத்ததாக அண்ணன் சினிமா இயக்குனர் அனீஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு. நம்ம இந்த ஒரு கோர விபத்து நடந்திருக்கு, இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி நடத்த போகிறோம் அப்படிங்கும் போது நிச்சயமாக நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே நமக்கு அந்த வாக்குறுதி அளித்தாங்க. அதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த, எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எம்ஏ ஹைதர் குழுமம் கார்கோ உம்ரா சர்வீஸினுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் SM ஹைதர் அலி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியின் நகரமாக அயலக திமுகவினுடைய பொறுப்பாளரும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர் சங்கத்தினுடைய தலைவருமான சிதம்பரம் தியாகராஜன் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் இங்கே பார்ப்பதில் உண்மையிலேயே உங்கள் உணர்வுகளுக்கு தலை வணங்குகிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் 45 இந்தியர்கள், அதில் 7 தமிழர்கள் உள்பட மொத்தம் 49 பேர் மரணமடைந்து ஒரு இறுக்கமான மனநிலையில் இன்று நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அந்த மனநிலையிலும் இன்றைய தினம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என மதியத்துக்கு மேலதான் அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பை கொடுத்த உடனே இவ்வளவு பேர் நம்ம அங்க கூடியிருக்கோம் அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் அனைவரின் இந்த மனித தன்மையை, மனித உணர்வை உண்மையிலேயே நான் தலை வணங்குகிறேன். அதாவது வெளிநாட்டுக்கு போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் திரும்பி நம் தாயகத்துக்கு வருவோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம வந்து வரோம். எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவோடு தான் அங்க வந்திருக்கோம். அந்த கனவு எல்லாருக்கும் நனவாகுதா? உண்மையிலேயே அவங்க வந்த அந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இங்க கேள்விக்குறி. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த 49 பேரும் என்ன கனவோடு வந்திருப்பார்கள்? அவங்களுடைய குடும்பம் இவர்களின் வருகைக்காக எதிர்நோக்கி என்ன உணர்வோடு காத்திருந்திருக்குவோம்? அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை நிறுத்தி தான் பார்க்கணும். நாம இல்லைன்னா நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும்? நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா எல்லாரும் நம்முடைய எதிர்பார்ப்பை, நம்முடைய வரவை நோக்கி ஒரு அந்த உணர்வு உண்மையிலேயே நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு மனநிலை தான். அப்படி உள்ள இந்த மனநிலையில நேற்றைய தினம் அவங்களுடைய அந்த உடல் மட்டுமே அங்க போயிருக்குங்கும் போது அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். கண்டிப்பா அவர்களை இழந்து வாடக்கூடிய அவர்களின் குடும்பத்தாருக்கு நாம் ஆறுதல் என்ற ஒற்றை வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா வேற இயற்கை நமக்கு அளித்தது தான். இன்னைக்கு இருப்போம், இந்த நிமிடம் நிலையானது, அடுத்த நிமிடம் நிலையற்றது. அப்படி இந்த நிலையற்ற இந்த உலகத்துல நாம வந்து வளர்க்க வேண்டியது மனித நேயத்தையும் நட்பையும் மட்டுமே. அது மட்டும்தான் நமக்கு வந்து கடைசி வரை உறுதுணையா இருக்கும். இவங்க இறந்த உடனேயே களத்துக்கு போய் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உடனுக்குடன்
தகவல் தர வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து உடனடியாக அங்கேருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது. அதன்படி நானும் ஐயா நெல்லை மரக்கார் அவர்களும் மற்றும் எங்கள் நிர்வாகிகளும் சேர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் இந்த இறப்பின் எண்ணிக்கையும் உடனுக்குடன் வந்து தமிழக அரசுக்கு தெரிவித்தோம். இந்திய அரசு ஏற்கனவே அவங்களுக்கான நலத்தை, அதாவது என்ன உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. உண்மையிலே இந்த நேரத்தில் ஒன்றிய அரசிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களுக்கான அரசின் மூலம் என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் செய்து தர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாத அந்த நிறுவனமும் அவர்களான நிதி உதவியை அறிவித்திருக்கிறது. மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இறந்தவர்களின் அந்த ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் குடும்பத்தார் ஆறுதல் பெறவும் இந்த நேரத்தில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு